உங்களுடைய சுபதண்டை பெருந்துண்டாகவே எங்கள் கைலாசத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். சிறப்பை நடத்தி கொண்டு வருகிறோம். சிவனையும் லத்தியோடையும் அமர வைத்து கைலாயம் ஆமலையிலே உங்களுடைய சிவதண்டை பெருந்துண்டாக வருகிறோம். கைலாசத்தை நாங்கள் திறந்துரை செய்து வருகிறோம். அப்படி நடத்தி வருகின்ற சிவதொண்டிலே சிவதொண்டில் என்றாவது ஒரு நாள் குறைபாடு தோன்றுமான உங்களுடைய சாரம் அல்லவா எங்களுக்கு கிடைக்கும். அதனாலே அண்டவன் என்னப்பா நாங்கள் நடத்துகிற இந்த திருப்பூசையை உங்களுக்கென்றே ஒரு பாலகனையின் தியாங்களை பிறவி செய்து உருவாக்கி பிறவி செய்த பாலகனும் உங்களுடைய சிவதொண்டு திருப்பூசையை நடத்தணும். அமரர் பெருமக்கள் எல்லாம் நாங்கள் கண்குருடாக பார்த்து உங்கள் நல்லாட்சியை பெற வேண்டும் ஐயா என்று அமரர் பெருமக்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் சிவாருடைய இடத்திலே பட்டு பணிந்து பேசினார். இதை காதிலே கேட்டான் கடவுளாகிய ஆண்டவன் அதுவும் செய்தார். அதனால் நம்முடைய சிவனொன்றை நடத்தினவானால் சிவனடியார்களாக இருந்துதான் சிவனொன்றை நடத்தும். கண்டிப்பா நடத்தணும். அதனால் இந்த தேவார்கள் திருமூர்த்திகளெல்லாம் நடத்துகிற பூசையை நம்மளுக்கு ஒரு பிள்ளையை பிறவி செய்யணும். நமக்கு ஒரு பாலகன் உருவாகும். அதனால் அந்த பிறந்த பாலகன் சரி சிவனுடைய திருமூர்த்தியை நடத்த வேண்டும் என்று ஆண்டவன் திருவிழு வைத்து மனதில் வைத்து அந்த ஆதியிலே தனக்கென்று ஒரு பிள்ளையை பிறவி செய்ய வேண்டும் என்பதாக ஈசன் எங்க ஓடி வருகிறார். அந்த யமுனோநதி கரையோரத்திலே ஓடி வந்து ஈசனாகிய ஆண்டவனும் அழகு வேறு சுத்த வாரத்திலே சிறைந்த பௌர்ணமி திதியிலே ஈசனாகிய ஆண்டவனாகிய பரம்பொருள் அந்த யமுனோநதி கரையோரத்திலே வந்து ஈசன் என்ன பண்ணுகிறான் அந்த ஆற்றியிலே முதல் கோவிலே கொண்டு வைத்து செவ்வரளி மாலை சாத்தி அந்த கொம்ப கலசத்திலே ஈசனாய அண்டவராய பரம்பொருள் கொஞ்ச மந்திரத்தை சொல்லுகிற
மாலையில் ஓங்கி வளர்கிறது. அந்த செவ்வரளி மாலை துள்ளுகிறது, மாங்கொலை துள்ளுகிறது, செவ்வரி மாலை பிளக்கிறது, நம்ம கும்பம் துள்ளுது, அந்த அரசலையானது துள்ளுகிறது. ஆஹா, அப்படி துள்ளுகிற வேலை வைத்திருந்தானல்லவா கும்ப கலசம். கலசம் என்ன ஆகிறது? அந்த கும்ப கலசமானது கவரோடி வெடித்து, 4 கவரா வெடித்து சிவனவருடைய அருளாலே என்ன ஆகிறது? அதிலே ஒரு பிள்ளை பிறந்து வருகிறான். எப்படி பிறக்கும்? எப்படி பிறக்கிறான் தெரியுமா? எப்படி? அவருக்கு முன்கூடி போனோம் தவமிருந்து பிறந்ததுனால தவசநாதன் ஒரு பெயர். ஒரு பேரப்பா. அரசலையிலே பிறந்ததினாலே அரச மகன் ஒரு பெயர். அரச மகன். இந்த செவ்வரளி மாலையிலே பிறந்தார் இல்லையா? அதனால் செவ்வரளி மாலையிலே துள்ளி பிறந்ததினாலே அழகா இந்த கும்ப கலசம் வெடித்து கும்பத்திலே வெடித்ததினாலே என்ன பேரு? கும்ப மாமுனி பெரிய சுவாமி. இந்த செவ்வரளி மாலையிலே பிறந்ததினாலே சிவ கொழுந்து என்ற திருநாமத்தை உனக்கு தந்தேன். அதனாலப்பா மகனே சிவன், அதனால் சிவ கொழுந்து இந்த திருநாமத்தை தந்தேனடா உனக்கு தந்த. அதனாலப்பா உன்னை பிறவி செய்த விவரம் என்ன தெரியுமா? இந்த ஆதி கைலாய மாமலையில் சரி ஆண்டவனாய் சிவனுக்கு அம்மை சத்தியான பராசக்திக்கும் பார்வதிக்கு எனக்கும் சிவனடியார்களாய் இறந்து பக்தமடி பெருமக்கள் எல்லாம் பூஜை பண்ணுகிறார்கள், பூஜை பண்ணினார்கள். அருள் செஞ்ச ஒரே காலம் ஆதித்த நொடிக்கு வேளை விடியதுக்கு முன்னால அழகாக சிவனையும் சக்தியை அமர வைத்து சரி அழகா பூஜை பண்ணுகிறார் இந்த அமரர்கள். அவர்கள் நடத்துகிற பூஜையை இன்று முதலாக நீ இருந்து செய்ய வேண்டும். சிறப்பா செய்ய. விடிய கால நேரம் வெங்கோடி சத்தத்திலே வெடிவதற்கு 7 நாளில் முன்னால் சிவனுக்கு சக்தியனுக்கு நீ திருமபூஜை நடத்தணும். திருப்பூசை நடத்தணும். அப்படி நடத்துகிற திருப்பூசையிலே எனக்கு என் மனமானது மகிழ்ந்துதானா, மன குளிர்ந்துதானா, என்னரோ உனக்கு என்றும் உண்டு. அதற்கு மாறாக என்றாவது என் பூஜையிலே இடரூடு பண்ணுவையானா, தவறு செய்தையானா என் சாபத்துக்கு நீ ஆளாக வேண்டி வருவிடாமறைகிறே. கவனம் என்பதாக சொன்ன மாத்திரத்திலே அப்படியே நல்ல
பாரிதாரம் மல்லி 20. சிவரளி சரி அரளி மாலைகள் அழகாகவே இருக்குப்பா. பாரிதார மலர்கள் எல்லாம் திருவேந்திரன் தோட்டத்தில் இருக்கு. பூங்காவனத்தில் பல மலர்களே உண்டு. அந்த மலர்களை விடுவதற்கு 7.5 நாட்களுக்கு முன்னாலே நீ எழுந்தரித்து வண்டு தும்பிகள் வந்து தேன் அருந்துவதற்கு முன்னா நம்ம பூ வாடதுக்கு முன்னால வண்டுண்ணா மலரை நீ எடுக்கணும் கைனால. தேன் உள்ளாத மலர்களை நீ எடுத்துக்கொண்டு அந்த மலர்களை நீ வடுவிடாமலே எடுக்கணும். மாலை வடுவிடாமலே மாலை கட்டணும்.